ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வருஷம் எண்டில் இன்னும் எத்தனை சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுலேயும் கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட் லைக் இந்த சீரிஸ்க்கு தான் இப்போதைக்கு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுல எத்தனை நம்ம தமிழ் டப்டோடு வருது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோட இப்போ எல்லா சீரிஸுமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் எர்த்தோட சீரிஸ் ஆக்சுவலி இப்போ தான் வந்து நம்ம சீசன் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியலி 3 எபிசோட் வந்துருச்சு. அண்ட் அப்கமிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஃபைனலாக எல்லா எபிசோட் அட் டைம் பார்க்கணும்னா நம்ம செப்டம்பர் 24 அன்னைக்கு நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா டோட்டல் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்கும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து தான். எனக்கு பர்சனலி நல்லாவே பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் போரிங்காக போயிட்டுருக்குலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது சில பேருக்கு தான். பட் ஈவன் தோ லைக் நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஃப்ரான்ச்சைஸோட எல்லா மூவிஸுமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் நம்ம எர்த்தில் இருக்குது. அண்டு அதனால இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன் ஆன விஷயம்லாம் ரொம்பவே கிரிட்டிக்கலாக மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே இந்த சீசன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பீஸ் மேக்கரோட சீசன் 2 பார்த்தா நம்ம ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் ஆகும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து தான். அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் சீசன் 1 பார்க்கலன்னா சீக்கிரமாக அதையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த கூட ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீசன் 2 டெஃபினட்டாக நம்ம தமிழ் டப்டோட தான் வரும். கோர் கான்செப்ட் நம்ம ஜான்சினா தான் இப்போ பீஸ் மேக்கராக இருக்காரு. அண்ட் அவரோட அவர் ஹீரோ தான். பட் ஹீரோன்னு நிறைய விஷயம் செய்வார். ஆனால் அது கொஞ்சம் எத்திக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லன் சைடாக வந்து போயிடும். அண்ட் அதனால அவர் வந்து நல்லது தான் பண்ணோன்னு பார்க்குறாரு. பட் தப்பாக வந்து போர்ட்ரேட் ஆயிரோமா, அதனால அவர் பேர் வந்து எல்லா இடத்துல ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். பட் என்ன இருந்தாலும் மனுஷன் கொஞ்சம் வேற லெவலியா அவர் ஒன்ஸ் அந்த டெடிக்கேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஹீரோய்க்கான மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே உள்ள இருக்குது என்டையர் சீரீஸில். சீசன் 2லும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த டெர்மினல் லிஸ்ட்டோட ஒரு ப்ரீக்வலான சீரிஸ் தான் இப்போ கொண்டு வராங்க, டார்க் உல்ஃப்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூட சீசன் 1 கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகுது டேட்டா நம்ம பிரைம் வீடியோவில். நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோட வருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம த டெர்மினல் லிஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எப்படி ஒரு குரூப் ஆஃப் மர்சனரிஸ் வந்து சட்டனாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு மிஷினில் வந்து எல்லாம் இறந்துட்டாங்களா இல்லை அவங்கள யாரோ சாவச்சிருக்காங்களா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ரிவெஞ்ச் கேட்டகிரியான கான்செப்டாக வந்து போயிடும். பட் அதோட உண்மையான டீம் எப்படி தான் இருந்தாங்கன்னு தான் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போது க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி எப்படி அந்த க்ரூ வந்து அந்த எல்லாரும் எப்படி தான் இறந்தீங்க, அது பின்னாடி என்ன ரீசனு, அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக இதில் பார்த்துடலாம். அண்ட் அப்படியே நம்ம வெனஸ்டே சீசன் 2 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆயிரும் நெட்ஃப்ளிக்ஸில். ஃபைனலி நம்ம நிறைய பேர் வந்து ஆக்சுவலி வெனஸ்டே பார்ட் 1 பார்க்காம இருக்காங்க. ஏன்னா அப்புறம் 4 எபிசோட் தான் அப்புறம் வந்துருக்கு, மிச்சம் மீதெல்லாம் வரட்டும், அப்புறம் ஒரே ஸ்டேஜில் பார்த்துலாம் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுது. அதுதான் நம்ம செப்டம்பர் 3 அன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிச்சம் மீதி இருக்க 4 எபிசோட் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும். அண்ட் இதோட சீசன் 2 முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சீசன் 3 எல்லாம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க. பட் என்ன வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் பை த வே இப்போதைக்கு ஸ்டோரியும் கொஞ்சம் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. இன்னும் மெயின் கோர் கான்செப்ட் ஒன்றும் வரல. ப்ளஸ் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. அந்த மர்டர் கேஸை எப்படி இப்போ நம்ம வெனஸ்டே சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தான் ஒரு இனிஷியலான பிளாட்டு. பட் பாப்போம் இன்னும் பார்ட் 2 நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜென்வி சீசன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 17 ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம பிரைம் வீடியோவில். மேபி சில பேர் வந்து இன்னும் நம்ம ஜென்வியே பார்க்காம இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு கோர் கான்செப்ட் சொல்லிடுறேன். நம்ம பாய்ஸ் சீரிஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரிஸ் தான் இந்த ஜென்வி. இதே யூனிவர்ஸில் பக்கத்தில் இன்னொரு சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காலேஜ்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கேருந்து வந்து இந்த ஜென்வியோட அப்படியே ஸ்டோரியெல்லாம் சூப்பராக கொண்டு வந்தாங்க. அண்டு சீசன் 1 கடைசிலலாம் ஹோம்லேண்டர் வந்து ஒரு என்ட்ரி போடுவார், பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படியோ பாய்ஸோட நெக்ஸ்ட் சீசன் வரலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் 2026 தான் அது ரிலீஸ் ஆக போகுது, இந்த வருஷம் கிடையாது. ஸோ இந்த வருஷத்தோட அந்த கேப்பில் தான் நம்ம ஜென்வியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக பாருங்கள், பாய்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு உள்ளே இருக்கும். ரத்தம் தெரிகிறவர்களான விஷுவல்ஸும் இருக்கும், ஸ்லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரியோ காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்டோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 25 அன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துடலாம். எஸ் கைஸ், இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 1 and 2 ரெண்டுத்தையும் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. அண்ட் யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லே தேவையில்ல, சீசன் 3க்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். அண்ட் சீசன் 2 பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ரோ அதான் முடிச்சிட்டாங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ திருப்பி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு. அதுதாங்க எனக்கும் புரியல. அதுக்கு தான் நம்ம சீசன் 3 இப்போ பார்க்க போகிறோம். டீசர் ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. பட்
எப்படியோ என்டையர் சீரிஸை பார்த்தா தான் தெரியும். நான் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம் எல்லா எபிசோட் அன்றைக்கே ரிலீஸ் ஆயிரும். ஸோ நம்ம அதை அப்படியே ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் இது கூட டெஃபினட்டாக நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் அப்படியே பேக் டு பேக் நம்ம இட்டோட இன்னொரு நியூவான ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம வெல்கம் டு த டெரின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் இது வந்து மூவியாகவும் நினச்சிட்டு இருக்கீங்க. மூவி கிடையாது, இது வந்து சீரிஸ் தான். மினி லைக் டோட்டல் 6 எபிசோட்ஸாக தான் இருக்க போகுது. இப்போதைக்கு அக்டோபர் மந்த்னு சொல்லிட்டாங்க. பட் எக்ஸாக்டான இன்னும் ரிலீஸ் டேட்டு தான் தரல. ஆனால் டெஃபினட்டாக நம்ம அக்டோபர் மந்தில் ரிலீஸும் ஆயிரும். அண்ட் மெயினாக நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைடில் தான், லைக் ஹெச்பியோட ஒரிஜினல் கான்டென்ட். பட் நம்ம இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டார் சைட் தானா. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ப்ரோதில் நம்ம பார்க்கலன்னா, நம்ம இட்டோட லைக் பார்ட் 1 and 2 எல்லாம் மூவி பார்த்துருக்கோம்ல, அதோட இனிஷியல் ரொம்ப ப்ரீக்வலான ஸ்டோரி தான் இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ உண்மையாக அந்த கிளான் எப்படி தாங்க இது கிரியேட் ஆகிருக்கு, அந்த மாதிரியான கோர் கான்செப்ட் வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 26 தான் டேட்டா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இந்த வருஷத்தோட ஒரு டாப் மோஸ்ட் ஹை ஆன்டிசிபேட்டடான சீரீஸ்ன்னு நம்ம குளோபல் லெவலில் ஃபுல்லாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில் வரும். அவ்வளோ ஃபேன் கிரேஸ் இருக்குது, பயங்கரமான ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் எப்படின்னு தெரில, பேக் டு பேக் எல்லா சீசன்ஸும் திரும்பவும் பார்த்துட்டு இருக்காங்க சீசன் 5க்காக. ஏன்னா அவ்வளோ இனிஷியல் கான்செப்ட் ஸ்டோரி உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் தான் அப்படியே இப்போ நம்ம சீசன் 5 கன்க்ளூட் பண்ண போறாங்க. அதுதான் ஹைலைட்டான விஷயம். இதுதான் ஃபைனலான சீசன் வேற. ஸோ அதனால பார்ட் 1ல நம்ம கொஞ்சம் எபிசோட்ஸாக தான் இருக்கும். பட் நவம்பர் 26 அன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெர்சி ஜாக்சன் அண்ட் ஒலிம்பியனோட சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 10 தான் டேரெக்டாக நம்ம ஆக்சுவலி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நம்ம டிஸ்னி ப்ளஸில் தான் ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரோட தான் உள்ள லிங்க் ஆயிருக்குல்ல. ஸோ அதில் நம்ம பார்த்துலாம். ஆக்சுவலி நம்ம பெர்சி ஜாக்சனோட சீரிஸோட சீசன் 1 நான் பார்க்கல. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மூவி ஒரிஜினல் பார்த்ததுனால சீரிஸில் அப்படியே கவர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் டப்லையும் அது வரல. ஸோ அதனால் அது ஓகே இப்போதைக்கு சைடாக வச்சுக்கலாம் தான் வச்சுருக்கேன். பட் நிறைய பேர் அது வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. சீசன் 1 ஆக்சுவலி நல்ல சக்ஸஸ் அண்ட் ஹிட்டாகவும் போயிருக்கு. அண்ட் அதனால தான் இப்போ நம்ம சீசன் 2 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நானும் இப்போ நம்ம சீசன் 2 வரதுக்குள்ளே எப்படியோ சீசன் 1 கவர் பண்ணணும் தான் பார்க்குறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காக நல்ல நியூஸ். ஏன்னா டிசம்பர் 10 அன்னைக்கு நம்ம டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து இது ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபால் அவுட்டோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 17 ரிலீஸ் ஆகுது நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து தான். இது கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டான ஒரு கண்டென்ட்னே சொல்லலாம் நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து. ஏன்னா இதில் பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அண்ட் ஃபால் அவுட் வந்து ஆக்சுவலி ஒரு கேம்லேருந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். அண்ட் நான் பர்சனல் கேம்லாம் இல்லை, பட் சீசன் 1 பார்த்துருங்க, வேற லெவலில் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நியூக்ளியர் அட்டாக்கால பண்ணி டோட்டலாக அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சில ஹியூமன்ஸ்லாம் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயே தான் அவங்க எல்லாமே இருக்கும். ஃபுல் ஜென்ரேஷன் கணக்காக அங்கேயே தான் இருக்காங்க. பட் சில பேர் வந்து மேலேயும் சர்வைவ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க டோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கொஞ்சம் நிறைய மியூட்டன்ஸ்லாம் உள்ளாயிருக்கு. பட் என்ன இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் இப்போ மேலே இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களும் ஒரு சண்டை ஆட்டம் ஒன்று போயிட்டு இருக்கு, கோல்டு வார் ஆட்டம். ஸோ அதுதான் ஒரு கோர் கான்செப்ட். அண்ட் அதில் சீசன் 1 பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போது சீசன் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 பார்ட் 2 நம்ம டிசம்பர் 25 ஆகும். அண்ட் அப்படியே நம்ம கடைசி ஃபைனல் எபிசோட மட்டும் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நம்ம டிசம்பர் 31 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட என்டையர் இந்த வருஷமும் கன்க்ளூட் ஆக போகுது. அண்ட் அதோட நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 கன்க்ளூட் ஆயிரும். ஸோ ஏன் ப்ரோ அவ்வளோ இழுத்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் இதுக்கு எத்தனை வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அது கணக்கு தெரில. அது இன்னும் நிறைய ரூமர்ஸாக தான் போயிட்டு இருக்கு, ஹவர்ஸ் கணக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 hour இருந்தால் கூட அதுவே கொஞ்சம் ரொம்பவே லென்த்தி ஸ்ட்ரெச்சியாக தான் கொண்டு போயிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா ப்ரோ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஹவர் கணக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது எவ்வளோ ஹவர்ஸ் சொன்னால் இருக்கட்டும், நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஒரு லெவலான ஒரு ஸ்டேட்டஸ் இப்போது க்ரியேட் ஆகிருக்கு. பை த வே, ஸோ பார்ப்போம் எப்படி ஃபைனலாக அவங்க எதை கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட்டட் அண்ட் கொஞ்சம் மெயினான சீரிஸ் எதெல்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆக போது அதான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் வருது. அண்ட் பை த வே இதில் வேறு ஏதாவது கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட்டடான சீரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ரோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நினச்சிருந்தா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த சீரிஸ்க்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கூட டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எப்போ போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.